ஃப்ரெண்ட்ஸ் அழகியழகு சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோல ஒரு குட்டி பிரமோவா பார்க்கலாம் வாங்க. மதியம் இருந்துட்டு எல்லாத்தையுமே நீங்களே தான் எடுத்துப்பீங்களா பொறுப்புகளை அப்படின்றாங்க. அதாவது இந்த வீட்டில் நல்லது கெட்டது எல்லாமே நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்பயுமே இந்த வீட்டில் ஒரு ஆளை கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் இந்த வீட்டுக்காக நீங்கள் மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்றலாம் சொல்லிட்டு இருக்காங்க மதி. அது அவருக்கு பழகி போயிடுச்சு மதின்றாங்க. விடுப்பா நம்ம குடும்பன்ற மாதிரி பாக்கியரை சொல்லுவாங்க. பாத்திய மதி இப்படிதான். ஆனால் இப்படிதான் நாங்கள் நினைக்கிறோம். ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் ஏதோ ஒன்று இருக்கட்டும், கடனை உடனே வாங்கி பண்ணுவோம். ஆனா அடுத்த நிமிஷம் எங்களுக்கு இந்த வீட்டுல மரியாதை இல்லை. இவ்வளவுதான் பண்ணியிருக்கீங்க, இவ்வளவுதான் செஞ்சிருக்கீங்கன்ற மாதிரி பேசுவாங்க. ஆனா ஒண்ணு சொல்லட்டுமா, இவங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப சுயநலம் பிடிச்சவங்க. அவங்கள பத்தி மட்டும்தான் யோசிக்கிறாங்க. ஆனா ஹெல்ப் பண்றவங்க இந்த வேற ஒருத்தரை பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. எப்படிதான் இப்படி எல்லாம் இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு மதி சொல்றாங்க. இந்த வீட்டுல மட்டும்தாங்க விசித்திர விசித்திரமா சில விஷயங்கள் நடக்குது. ஏதாச்சும் கேட்க போனாலையும் திமிரு வாயின்னு சொல்லி அடிக்கிடுறாங்க. மதி தேவையில்லாம அவங்க கிட்ட பேசிக்க வேண்டாம். பேசலாம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், என்ன நிலைமையில இருப்போம்னு உனக்கே நல்லா தெரியும்ன்றாங்க. இல்ல நீங்க வேணும்னா கூட சைலண்டா போவீங்க. ஆனா என்ன அப்படி இருக்க முடியாது. இப்படிப்பட்டவங்கள எல்லாம் நம்ம இப்படி விடவே கூடாது அப்படின்றாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு சரியான பாடத்த கத்துக் குடுக்கணும். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இப்படி கேவலமா நடந்துக்கிறவங்க மத்தியில இவங்களுக்கெல்லாம் நம்ம புரிய வைக்கணும்க்கா அப்படின்றாங்க. மதி என்ன போய் பண்ணுவ சொல்லு? தேவையில்லாம அத்திக்கிட்டு பிரச்சனை கிடைச்சிரு. பிரச்சனைலாம் பண்ணி வைக்கலக்கா. அவங்களுக்கு நல்லது எது, சரி எதுன்றத தெரிய வைக்கணும் அப்படின்றாங்க. அப்படி நம்ம அப்பப்ப தட்டி எழுப்புனாதான் அவங்க மாறுவாங்க. இல்லன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஆரம்பத்துல இருந்து அவங்கள இப்படியே விட்டு வச்சிருக்கிறதுனால தான் ஒரே மாதிரி இருக்காங்க அவங்க. அவங்க மாறாம. அதனால அவங்கள எந்த காரணத்த கொண்டு இப்படியெல்லாம் விட்டு வைக்காதீங்க. அவங்கள கொஞ்சமாச்சும் நம்ம மாத்தணும்னா நம்ம சில விஷயங்கள பண்ணிதான் ஆகணும்ன்றாங்க. என்ன போற மதின்றாங்க. பண்ண போறத நீங்க வெயிட் பண்ணி பாருங்கன்ற மாரி சொல்லிடுவாங்க. இன்னும் மதி இப்படி சொல்றா, என்னவா இருக்குன்ற மாதிரிதான் ரொம்பவே டென்ஷனா இருக்காங்க. மதி ஏதாச்சும் தேவையில்லாத பண்ணி அத்தை அப்புறம் டென்ஷன் ஆகிட்டு அவ்வளோ தானே அப்படின்னு மலர் பயப்படுறாங்க. அதோட இந்த ப்ரெமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.